திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தூங்கி முடிச்சா எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. காரணம் என்ன? பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி 10 நாளில் மறுபடியும் 4வது முறையாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. மொத்தத்தில் பாருங்கள் எந்தெந்த ஊரில் எவ்வளோ முக்கியமாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் நாம் போட்டிருக்கோம். சரி, நீங்கள் கேட்கலாம் சென்னையை காட்டிலும் டெல்லியில் ஏன் ரேட்டு மாறுபடுது, மும்பை கொல்கத்தாவில் வேறு ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக இப்போ நம்ம சென்னையில் ரேட்டு பார்த்துங்க. பெட்ரோல் லிட்டருக்கு 107 ரூபா 77 காசுகள் விற்கிறது. இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள், 2000 ரூபா ஏறி இருக்குது. டீசல் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு விற்குது, இன்றைக்கி மட்டும் 2000 ரூபா ஏறி இருக்குது. ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும் ஏன் பெட்ரோல் டீசல் விலை மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் கச்சா எண்ணெய் மூலமாக தான் பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் பிரித்து எடுக்கிறோம். கச்சா எண்ணெய் இந்தியாவில் நாம் உற்பத்தி செய்கிறோமா, இங்கே உற்பத்தி ஆகிறதா கிடையாது. அதிகபட்சம் 15%. பெரும்பாலும் நமக்கு தேவையான கச்சா எண்ணெய் வெளிநாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி பண்ணி வரோம். எப்படி நாம் தங்கத்தை பயங்கரமாக இறக்குமதி பண்ணுறோமோ அந்த மாதிரி கச்சா எண்ணெயும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். கிட்டத்தட்ட 85%லேருந்து 90% வரை வெளிநாடுகளை தான் நாம் நம்பியிருக்கோம். அங்கே ஒரு பிரச்சனைனா இங்கே பாதிக்கப்படுது. கச்சா எண்ணெயுடைய ரேட்டை பற்றி முதல்ல பார்த்துடலாம், என்ன பாதிப்புன்னு பார்க்கலாம். ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது முதல்ல கச்சா எண்ணெய் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் வாங்கி கொண்டு வராங்க. கப்பலில் பேரலாக வாங்கி கொண்டு வராங்க. அந்த பேரல் ரேட்டெல்லாம் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் நிர்ணயிக்கப்படுகிறது. வாங்கி கொண்டு வந்து சுத்திகரிக்கிறாங்க. அதை பெட்ரோல் டீசல் எல்பிஜி இப்படி பல வகையாக பிரித்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க. பிறகு அது ஒவ்வொரு மாநிலத்தை தாண்டி வந்து இங்கே பெட்ரோல் பங்குகளில் விற்கிறது. இப்போது இந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் அவங்க இதில் ஒரு அமௌண்ட் போடுறாங்க. மத்திய அரசு அவங்க ஒரு வரி போடுறாங்க, மாநில அரசு ஒரு வரி போடுறாங்க, பெட்ரோல் பங்க் ஒரு வரி போடுறாங்க. வந்து போகிற சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் காஸ்ட்டாக வருகிறது. இதனால் மாநில அரசும் இதில் தனிப்பட்ட வரி போடுவதால் இது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு ரேட்டாக விற்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது கொல்கத்தாவில் தான் அதிகப்படியாக 113 ரூபா லிட்டருக்கு விற்கப்படுகிறது. யூனியன் பிரதேசங்களில் சாதாரணமாக கம்மியாக இருக்கும். சென்னையில் பாருங்கள் 107 ரூபா 77 காசுக்கு பெட்ரோல் விற்கிறது. இது உயர்ந்து நிற்கிறது. இன்னும் உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 10 நாளில் பாருங்கள் 7 ரூபா 50 காசு உயர்ந்திருக்கிறது. ஒரே நாளில் மிகப்பெரிய அதிரடியாக 2000 ரூபாய் உயர்ந்து 4வது முறையாக இந்த விலை ஏற்றம் நடந்திருக்கிறது. நஷ்டத்தை ஈடுகட்டத்தான் விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் நிறுவனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க லாபம் வரும்போது லாபத்தை மக்களுக்கு கொடுக்கறது இல்லை, அவங்க மட்டும் எடுத்துக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு அவங்க மேலே. பல 1000 கோடி ரூபாய் லாபம் வரும்போது எண்ணெய் நிறுவனங்கள் லாபத்தை வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நஷ்டம் வரும்போது அதை மக்கள் மேலே திணிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. வரும் நாட்களில் இந்த விலை உயருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கணிசமாக உயரும் என்று சந்தை நிபுணர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, எதன் காரணமாக உயர்ந்திருக்கு? போர் காரணமாக உயர்ந்திருக்கிறது. மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் சற்றே தணிந்தாலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தையில் தான் அமைதி ஏற்பட்டிருக்கே தவிர ஒப்பந்தம் ரீதியாக அமைதி எதுவும் ஏற்படவில்லை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் என்று அழைக்கின்ற அந்த முக்கிய பகுதியில் கப்பல்கள் ஃப்ரீயாக வந்து போக முடியல. இந்தியாவுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் பாதிப்படைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு நல்ல செய்தி சர்வதேச அளவில் இருக்குது. அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தையிலையாவது கொஞ்சம் அமைதி திரும்பியிருக்கே அப்படின்னு சொல்லி கச்சா எண்ணெய் பேரலுக்கு $100 கீழே தாங்க அது வந்து விற்கப்படுகிறது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கச்சா எண்ணெய் $120 வரைக்கும் விற்றுது, இப்போ $100 கீழே தானே விற்குது, அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை குறையணும், அதாவது வந்து குறையணும் தானே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கேள்வி வைக்கலாம். சந்தை நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, 5 மாநில தேர்தல்கள் அந்த நடக்கிற நேரத்தில் கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக உயர்ந்து போச்சு. ஒரு பேரலுக்கு $120 போய் தொட்டுது. ஆனால் 5 மாநில தேர்தல் நடக்கும்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. 5 மாநில தேர்தல் முடிஞ்சு போச்சு. கடைசி 10 நாளில் மட்டும் 4 முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விற்கப்படுகிறது, சுமார் 100 ரூபாய்க்கு டீசல் விற்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் கச்சா எண்ணெயினுடைய விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எல்லாரும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை என்ன சொல்கிறாங்க, கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது நீங்கள் ஏற்றலைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, இப்போ குறைஞ்சிருக்கு, இதுக்கு ஏற்ற மாதிரி தானே பெட்ரோல் பங்க்கில் ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு சில மாதங்களாக இந்த போர் உச்சத்தை அடைந்த இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் ப்ராப்ளம் வந்து கப்பல்களில் கச்சா எண்ணெய் பேரல்கள் இங்கே வராத நிலைமையில்
பல கோடி ரூபாய் எங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. அந்த லாஸை ஈடுகட்ட தான் நாங்கள் இந்த மாதிரி ரேட்டை ஏற்றுறோம், இன்னும் ரேட்டை ஏற்ற வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஊடகங்கள்லாம் தேசிய அளவில் யாருக்கெல்லாம் இந்த எண்ணெய் இந்த நிறுவனங்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, மெல்ல மெல்ல இன்னும் 20 ரூபா கூட உயர்த்திடுவாங்க, போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி முட்டை விலை நாள்தோறும் 5 காசுன்னு உயர்த்தி ஒரு அளவுக்கு வருதோ அதே போல் பெட்ரோல் டீசல் விலை, முதல்ல பெட்ரோல் விலை 3 ரூபா உயர்த்தினாங்க, பிறகு 90 காசு, பிறகு 89, 90 காசு, அந்த அளவில் மறுபடியும் இப்போ 2-6 ரூபா, இப்படியாக கடந்த 10 நாளில் மட்டும் 7 ரூபா 50 காசு உயர்ந்து விட்டது. பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வந்து இருக்கும் நிலை மட்டும் அதிர்ச்சி கிடையாது, இனி என்னவாகும், எவ்வளவுக்கு விற்கப்படும் என்ற அதிர்ச்சியும் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் மேலே ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துவிடும். அந்த ஒரு சூழலில் ஏற்கனவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய வெளிநாட்டு பயணத்திற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார், பெட்ரோல் டீசல் பயன்பாடு ரொம்ப குறைச்சிக்கோங்க, கொரோனா காலத்தில் என்ன செஞ்சோமோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து வேலை செய்கிறது, அதெல்லாம் நாம் ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்று பேசியிருந்தார். பேசினதுடைய தாக்கமாக தற்பொழுது இந்த விலை உயர்வு தெரிகிறது அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்படியே போய் கொண்டிருந்தால் பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு உயரும் என்பதையும் கணிக்க முடியவில்லை. எண்ணெய் நிறுவனங்கள் எப்போது நிறுத்துவார்கள் என்பதும் தெரிய முடியவில்லை. லாபம் வரும்போது அவங்க லாபம் எடுத்துக்கிறாங்க, நஷ்டம் வரும்போது பொதுமக்களுக்கு கொடுக்கிறாங்க, அதை அவங்க ரீகன்சிடர் செய்து பார்க்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் உயர்ந்துள்ள பெட்ரோல் டீசல் விலை குறித்து பல்வேறு பகுதியை சேர்ந்த வாகன ஓட்டிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். உலக அளவில் போர் நடக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் ஏறது சிரமம் தான் எங்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு நாம ஒத்துழைக்கணும். ஏற்றுனது திரும்பி பெட்ரோலோட நார்மல் ஆகும்போது குறைக்க மாட்டாங்க, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது உலக பிரச்சனைலாம் ஏற்றுறாங்க, அதுக்கப்புறம் இறங்கும்போதும் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் பரவாயில்ல. அதாவது ₹1 ₹2 ஏற்றிருந்தாங்க, இப்போது வந்து 10-20ன்னு ஆகிப்போச்சு. 120 ரூபாய்க்கு போட்டால் அவன் குடும்பம் வாய் தர ரொம்ப பாதிக்கும். பசங்களை ஸ்கூல் விட்டு போனோம் வரணும், நான் ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டாவே எனக்கு அதிகம். இப்போ 120 ரூபான்னும் போது 5 லிட்டர் போடும்போது 100 ரூபாய் அதிகமாகுது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பெட்ரோல் விலை ஏறதுனால அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே காய்கறிலேருந்து மார்க்கெட் பாய்வாய்கள் வண்டிக்காரர்கள் எல்லாமே டிரைவர்லேருந்து கூலிலேருந்து ஆக்டிங் டிரைவர் வரல எல்லாமே சம்பளம் ஏற்றி கேட்பாங்க பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னு. அதனால எப்படி நம்ம குடும்பம் நடத்துறதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். இது ஓரளவுக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நல்லது நடக்கும் பார்த்தா இது ரொம்ப இன்னும் மோசமான நிலையில போய் நிறுது. அதாவது இத்தனை நாள் கூட்டவே இல்லை, வார் நடந்துட்டு இருக்கிறப்ப வரைக்கும் கூட்டல. கரெக்டா மத்திய அரசு வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டுறாங்க. நான் இது செகண்ட் டைம் நினைக்கிறேன் கூட்டுறது. இதுல நீ வந்து இது மட்டும் இல்லை, நீ எல்லாத்துலயுமே கூட்ட தான் போறாங்க. இது யார் பாதிக்கப்படுறாங்கன்னா மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸ் தான் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. கவர்மெண்ட் குறைக்கணும். கவர்மெண்ட்டு விஜய் சார் வந்து மேல் இடத்துக்கு சொல்லி அதை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவர் தானே சிஎம், நமக்கு சிஎம் வந்து அவர் தான். அவர் மேல் இடத்துல சொல்லி அவர் கொஞ்சம் குறைக்க சொல்லணும். க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரேட்டு வந்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ரூட் ஆயிலோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறனால தான் இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் விற்கிற விலைக்கு ஓஎம்சி, அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து அந்த அளவுக்கு ரேட்டை ஏற்றலை, கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க. அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி அந்த ரேட் ஏறி இருக்குன்னா இது வந்து இந்நேரம் 120 ரூபாவில் வந்து நின்றுக்கணும். ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப கம்மி பண்ணி பப்ளிக்கோட நலனை கருதி ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டென்ஷன் எல்லாம் கம்மியாகி திருப்பி ரேட்டு குறையறக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ராலியில் இது காய்கறி எல்லாம் போகுது வருது, அதெல்லாம் அப்போ பெட்ரோல் விலை கூட அந்த காய்கறி விலை எல்லாமே விலை கூடிரும்ல. அது கூடாத அளவுக்கு இருக்கணும். ஆமாம், இனிமே கூட்டக்கூடாது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் சார். ஒரு 100 ரூபாயில இருந்து தான் எங்களால் போட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கன்னா தொலைவில் போய் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன் ஏற்றுறாங்கன்னு தெரியாது. இதுமாரி அடிக்கடி பண்ணாங்கன்னா நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம், நார்மல் பர்சன் தான் பாதிக்கப்படுறோம். மேலே இருக்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க. இது கவர்மெண்ட் தான் ஒரு நல்ல இது எங்களுக்கு கொண்டு வரணும். இப்போ நடக்க முடியாத பையனை வச்சுன்னு இருக்கேன், போனோன்னா அவனை எங்கன்னா விட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த வண்டி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு எங்கன்னா போகணுன்னா கூட கொஞ்சம் யூஸாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் இது போனாலும் எங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விலையேற்றத்தை எப்படி பார்க்க முடியும்? சம்பளமும் ஏற்றினா தானே இதையும் நம்ம பார்க்க முடியும். சம்பளமும் ஏற்ற மாட்டாங்கிறாங்க எங்கேயும். அப்போ நம்ம இருக்கிறத வச்சு இப்படியே பிச்சுக்கோட்டு ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதாங்க. கேஸ் இல்லைன்னு சொல்லி போட்டு ஏற்றி வச்சாங்க, டீக்கு 25 ரூபா பண்ணிட்டாங்க. இப்போ கேஸை கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதை இவர் தான் கரெக்ட் பண்ணி இறக்கி விடணும். கஷ்டப்படுற ஆளுங்க கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்காங்க. இவங்க கேட்டால் ஈரான் பிரச்சனைங்காங்க, அது பிரச்சனைங்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு சரியான முடிவு எடுக்கும். எல்லாமே பெட்ரோல் துறை எல்லாத்தையும் கொடுத்தாங்க, கம்பெனிக்காரனுக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட் பிரச்சனை, மக்களுக்குள்ள பிரச்சனை, கவர்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனை. கவர்மெண்ட் தான் இது பண்ணணும். நான் 41 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுவேன், சரிங்களா? இன்றைக்கி 105 ரூபாய்க்கு அடிக்கிறேன் இல்லையா? அப்போது ஏறிட்டே தான் இருக்குது. ஆனால் பொருளாதாரம் என்றைக்குமே ஏறுறதில்லை, அப்படியே தான் இருக்குது. நான் 150 ரூபாய்க்கு சர்வீஸ்க்கு போகிறோமா, இன்றைக்கி 500 ரூபாய்க்கு போகிறேன், அவ்வளோதான். மொத்தம் எவ்வளவு? 350 ரூபா. ஆனால் ஏறுனது எவ்வளவு? ஸோ கட்டுப்படுத்த முடியாது சார். அது நம்மளா இவங்களுக்கு இது பண்ணணுங்கிற மேலே இருக்கிறவங்களுக்கு நினைக்கணும். இவங்களுக்கு இவ்வளோ விலைவாசி இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணால் தான் இவங்க பொருளாதாரம் முன்னுக்கு வரும்னு நினைக்கணும். அது நினைக்கிற வரைக்கும் எல்லாமே தொழிலும் இப்படி தான் இருக்கும். இப்படி போய்கிட்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நடுத்தர மக்கள் பாவம் கஷ்டப்படுதுங்க, போகிறதுக்கு என்ன பண்ணுறது, வர்றதுக்கு. இப்போ இவங்க விலைவாசி இப்போ ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து இவ்வளோ நாளைக்குள்ளே இப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்குதுங்க மக்கள். அதை கொஞ்சம் இது பெட்ரோல் இனிமேல் ஏறாமல் டீசல் விலை இதுகளை கொஞ்சம் ஏழை மக்களுக்கு கொஞ்சம் சகாயமாக இருக்கணும். இதுதான் வேணும். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.